வாழ்க்கையில் ஒரே கஷ்டம்ப்பா. எப்போ பார்த்தாலும் கண்ணீர் கவலை. நானும் சர்ச்சுக்கு போகிறேன், ஊழியம் பண்ணுறேன், ஆண்டவரவே தேடிட்டு இருக்கேன், எப்பயும் பைபிளும் கையுமா இருக்கேன். ஆனால் எனக்கு மட்டும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பாக நிற்காமல் வருது. அப்படி சொல்கிற ஆளை நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே நடக்கிறீர்கள். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நீங்கள் தான் அந்த சிலர். ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே உங்களை நடத்துகிறவர் ஆண்டவராக இயேசு. அவர் கூட இருக்கும் பொழுது எந்த புயலும், எந்த காற்றும், எந்த அலையும் உங்களை மூழ்கடிக்காது. நீங்கள் தான் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அவர் உங்களோட நெருக்கமாக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஆண்டவரோடு சேர்ந்து அவரை துதித்து இந்த பாதைகளை கடந்துருங்கள். இப்பொழுது நீங்கள் கடக்கிற பாதை ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. தைரியமாக செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.